சில்லறை தட்டுப்பாட்டால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் விற்பனை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் விவேக்கிடம் கேட்கலாம். விவேக், சொல்லுங்க, கோயம்பேடு மார்க்கெட்ல எந்த அளவிற்கு விற்பனை தற்போது பாதிக்கப்பட்டிருக்கு? அதாவது பழைய 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளை மாற்றுவதில் வங்கியில் மட்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக ஏடிஎம் மையங்களிலும் 2000 ரூபாய் எடுக்க அனுமதி இருந்தது, அதுவும் எடுப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த பாதிப்பு மளிகை கடை, காய்கறி கடை, மற்ற காய்கறி மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட்டு எல்லா இடத்தையும் இந்த பாதிப்பு நம்ம உணர முடிகிறது. நாம் தற்போது இருப்பது கோயம்பேடு சந்தை, அதாவது கோயம்பேடு மொத்த காய்கறி மார்க்கெட் அங்கு இருக்கிறோம். அங்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ள வியாபாரம் நமக்கு சொல்லினார். குறிப்பாக ஒரு நாளைக்கு 250-300 லாரிகள் வரும் இடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 200 லாரிகளே வருகிறது. இங்கிருந்து சில்லறை வியாபாரிகள் பணம் தட்டுப்பாட்டால், அதாவது சில்லறை தட்டுப்பாட்டால் வாங்கி செல்வது சிக்கலாக இருக்குது என்று கூறுகிறனர். இதில் நேரடியாகவே நம்ம ஒரு வியாபாரிகிட்ட கேட்போம், வியாபாரம் எப்படி இருக்குங்க, என்ன சூழல் எப்படி இருக்கு இப்போ? அதாவதுங்க, சரக்கு எப்பயும் போல வருதுங்க. ஆனால் வியாபாரம் பண்ணுறதுக்கு வெளிநாட்டிலேருந்து யாருமே வரலங்க. அப்படியே வந்தாலும் ஒரு 50 ரூபாய் சரக்கு வாங்குறாங்க, 500 ரூபாய் கொடுக்குறாங்க. மீதி சில்லறை எங்களால் கொடுக்க முடியல. இதனால் வியாபாரம் ரொம்ப பாதிப்பு ஏற்படுது. ஒரு நாளைக்கு ரொட்டேஷன் எதுவுமே பண்ண முடியல. நாங்கள் வட்டி வாசி வாங்கி வியாபாரம் பண்ணுறோம். அந்த வட்டிக்காரன் வட்டி கொடுக்க முடியல, எதுவுமே எங்களால் பண்ண முடியல. தொடர்ந்து இதே நீடிச்சுன்னா நாங்கள் வேறு வேலையை நாங்கள் பார்க்க முடியல, வியாபாரம் பண்ண முடியாது. அந்த லெவலில் இருக்குது. மற்றபடி 500 நோட்டு முதல்ல ரிலீஸ் பண்ணியிருந்தா கொஞ்சம் மக்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் இருந்திருக்கும். முதல்ல 2000 நோட்டு ரிலீஸ் பண்ணதுனால மக்கள் 2000 ரூபாய் இப்போ ஏடிஎம்ல எடுத்து கொடுத்த உடனே அதுக்கு உண்டான சில்லறை நாங்கள் கொடுக்க முடியல. அதனால் வியாபாரம் எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுது. இதுக்கு உடனடியாக ஏதாவது ஒரு மாற்று ஏற்பாடு பண்ணணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளவு உங்களுடைய தக்காளி வியாபாரம் சில்லறை வியாபாரம் வாங்கிட்டு போவாங்க? தற்போது எவ்வளவு வாங்கிட்டு போகிறாங்க? அதாவது ஒரு நாளைக்கு 20 பாக்ஸ் எடுத்துகிட்டு போகிறவங்க இன்றைக்கி 2 பாக்ஸ் வாங்கிட்டு போக முடியுது. அவங்க அங்கேயும் அவங்களுக்கு வியாபாரம் கிடையாது. அவங்க கடையில் வியாபாரம் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன ஆகிப்போகுது, 50 ரூபாய்க்கு காய்கறி வாங்கிட்டு கடையில் 500 ரூபாய்க்கு கொடுக்கும்போது அவங்க சில்லறை இல்லைங்கிறாங்க. அதனால் அந்த கடையிலையும் வியாபாரம் பாதிச்சு போகுது. அதனால் எல்லா இடத்துலையுமே டோட்டலாக வியாபாரம் பாதிச்சனால வியாபாரத்துக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதனால காய்கறி இதில் விற்பனை ஏதாவது விலை சரிவு ஏற்பட்டிருக்குதா? விலை சரிவு ஏற்பட்டிருக்கு, பயங்கரமாக விலை சரிவு ஏற்பட்டிருக்கு. இவங்க சரக்கு வாங்குற இடத்துல கஷ்டப்பட்டு சரக்கு வாங்கிட்டு மெட்ராஸ் கொண்டு வந்தாலும் இந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் அதை டிஸ்போஸ் பண்ண முடியல. ஏன்னா 500 1000 நோட்டு கொடுத்தோன்னே சரக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படியே வாங்கிட்டு போனாலும் அவங்க வியாபாரம் பண்ண முடியல. இந்த மாதிரி சூழல் ஏற்படுறதுனால ரொம்ப சிரமமாக இருக்குது கோயம்பேடு மார்க்கெட் வியாபாரிகளுக்கு. இந்த வியாபாரி சொல்ல நம்மளால் கேட்க முடிஞ்சது, அதாவது சில்லறை வியாபாரிகள் பழைய 500 1000 நோட்டு கொடுக்கும் பட்சத்தில் அதை தங்களால் வாங்க முடியலவும், இதனால் காய்கறியோட விலையும் சரி ஏற்பட்டுள்ளதாகவும் இந்த தங்களால் தொழில் பாதிக்கப்பட்டு உணர முடிகிறது. மற்றொரு வியாபாரி நம்மிடம் இருப்பார், அவருடைய கருத்தை நம்ம கேட்போம். சொல்லுங்க, உங்கள் விற்பனை எப்படி இருக்கு? தக்காளி விற்பனை உங்களிடம் நல்லபடியாக போகுதா? எந்த மாதிரி இருக்கு? லோடு மொத்தத்துக்கு 250 200 லோடு வருது சார். தக்காளி காய்கறி லோடு எல்லாமே மொத்தம் வருது. ஆனால் அந்த சேல்ஸ் பண்ணுறது 100 வண்டியோட சேல்ஸ் ஆக மாட்டேது. வியாபாரம் எடுத்து தக்காளி 60 ரூபா 50 ரூபா தக்காளி விலையும் இறங்கிருச்சு. விலை இறங்க வியாபாரம் கிடையாது, சுத்தமாக வியாபாரம் கிடையாது. வர்றவங்க 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொண்டு வராங்க, புதுசாக கொண்டு வராங்க. இப்போ நம்ம ஒரு நாளைக்கு 10,000 6 மணிக்கு பேங்கில் போட்டாலும் 2000 4000 எடுக்க முடியுது, ரொட்டேஷன் பண்ண முடியல. ஒரு நாளைக்கு 250 லோடு வந்தாலும் 100 லோடு சேல்ஸ் ஆக மாட்டேது. ஒரு நாளைக்கு 250 பெட்டி 300 பெட்டி விற்கிறவன் 100 பெட்டி தக்காளி விற்க முடியல. அப்படியே கொண்டு 1000 ரூபாய் கொண்டு வராங்க. இல்லை கடன் கேட்குறாங்க, கடன் கொடுத்தா ரிட்டன் 1000 ரூபாய் 2000 ரூபாய் வருது, ரொட்டேஷன் பண்ண முடியல. வர்றவங்க இன்னைக்கு பேங்கில் போட்டு எடுத்தாலும் 4000 எடுக்க முடியுது, எடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியல, சரக்கு எடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியல. இதனால் பாய்க்கு விட்டுறவங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, இடஞ்சலாக இருக்குது. இது காய்கறி எல்லாமே மலிவு தான். பாக்ஸ் 800 700 ரூபா தப்ப வியாபாரம் அந்தளவுக்கு ஓகோன்றுச்சு. இப்போ பெட்டி 60 ரூபா 70 ரூபா தக்காளி. அது எடுக்கிறவங்க ஒரு பெட்டி தக்காளி 2 பெட்டி எடுக்கிறவங்க 1000 ரூபா 500 கொண்டு வராங்க. அதை வாங்கி நம்ம ரொட்டேஷன் வியாபாரம் பண்ணலான்னு பெண்ணி பேங்கில் கொண்டு போட்டாலும் 10,000 போட்டாலும் 4000 எடுக்க முடியுது. 4000 எடுத்து வியாபாரம் ரொட்டேஷன் பண்ண முடியல. வர்றவங்கள்ட்ட ரொட்டேஷன் பண்ண முடியல. இருக்கவங்களுக்கு பூரா பாக்கி ஆகிட்டே இருக்குது. வர்றவங்கள்ட்ட வியாபாரம் பண்ண முடியல, சொல்லி யாரும் பண்ண முடியல. எப்போ ரொட்டேஷன் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யாரும் பண்ண முடியல. சரக்கு இருக்க இருப்பாயி வேஸ்ட் ஆகிட்டு தான் இருக்குது. ஒரு நாளைக்கு 70 ரூபா தக்காளி எடுத்தாலும் மறுநாள் 50 ரூபா. அது இருப்போச்சா மறுநாள் 40 ரூபா 30 ரூபா. இப்படி சார் நஷ்டத்தில் ஓடிட்டு இருக்குது வியாபாரம். இது ஆரம்பிச்சிலேருந்து டெய்லி வியாபாரம் லாஸ்ட்டில் தான் போயிட்டு இருக்குது. சரக்கு வர்றது போய் தேக்க மறுநாள் வியாபாரம் இருப்போச்சு. ஒரு நாளைக்கு 10 ரூபா 20 ரூபா கம்மியாக தான் விடுறாங்க. 800 ரூபா விற்கிற வியாபாரம் இருந்தது வியாபாரம். இப்போ 60 ரூபா 70 ரூபாய்க்கு வியாபாரம் கிடையாது. காய்கறி எல்லாமே விலை கம்மி தான். கத்திரிக்காய் மூடை 100 ரூபா, வெண்டைக்காய் மூடை 100 ரூபா, எல்லாமே விலை சரிவு தான். ஆனால் வியாபாரம் சுத்தமாக வியாபாரம் கிடையாது. அதாவது இவர் சொல்றது உணர முடியுது. அதாவது வரும் பணத்தில் வியாபாரம் நடக்கும் பணத்தை கொண்டு போய் திரும்ப பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டு திரும்ப எடுக்கும் பொழுது 4000 ரூபாய் தான் எடுக்க முடியுது. அந்த 4000 ரூபாய் வச்சு திரும்ப நம்ம கொள்முதல் பண்றதுல ரொம்ப சிக்கலா இருக்குன்னு சொல்றாரு. அதே போல இங்க கோயம்பேடு மார்க்கெட்ல காய்கறிகள் வாங்கிட்டு போகும் சில்லறை வியாபாரி நம்ம ஒருத்தங்கிட்ட இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்போம் அவங்களுக்கு என்ன மாதிரி சிக்கல்கள் இருக்கு, பிரச்சனை இருக்கு என்பதை நம்ம நேரடியாக கேட்போம். சொல்லுங்கம்மா, உங்களுக்கு பண தட்டுப்பாடு இங்க சில்லறை தட்டுப்பாடு இருக்கா? பணம் எடுத்து வர முடியுதா? என்ன மாதிரி பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க? சார் 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொன்ன பிறகு செல்லாதுன்னு சொன்ன பிறகு நாங்கள் அதை எடுத்துன்னு வந்தாலும் எங்களால் தரகாரி வாங்க முடியல, காய் வாங்க முடியல.
வியாபாரம் பண்ண முடியல. எடுத்துன்னு வரவங்களும் 500 மூட்டை தான் எடுத்துன்னு வராங்க எங்கிட்ட வியாபாரம் பண்ணுறதுக்கு. அவங்களுக்கு சில்லறை எங்களால் கொடுக்க முடியல. இதனுடைய திட்டம் என்னைக்கு இதாகும்னு தெரியல. எங்களுக்கு ரொம்ப பேஜாராக இருக்குது. வியாபாரம் பண்ணவே முடியல. எங்களுக்கு ரொம்ப சாப்பாட்டுக்கே ரொம்ப வழி இல்லாமல் இருக்குது. 500 ரூபாய் எடுத்து கூட ஹோட்டலுக்கு சில்லறை கேட்குறாங்க. வியாபாரம் பண்ணால் தானே நாங்கள் அது சில்லறை கூட எடுத்து கொடுக்க முடியும். 100 ரூபாய் நோட்டு வந்துச்சு, அதே தடைப்பட்டு போச்சு. என்ன ஆச்சுன்னு தெரியல. அதனால் அந்த 100 ரூபாய் நோட்டாவது வந்து வெளியிடணும் சார். அந்த சில்லறை வந்தால் தான் வந்து மக்களுக்கு வந்து ஒரு பால் வாங்குறதுக்காவது எடுத்துன்னு கடைக்கு போக முடியும். எந்த கடைக்கு போனாலும் வந்து சில்லறை வேணுன்றாங்க. 500 ரூபாய் நோட்டை கொடுத்தா செல்லாதுமான்றாங்க. என்னைக்கு அந்த 500 ரூபாய் நோட்டு திருப்பி புது நோட்டு என்னைக்கு வரும் அதை வந்து வெளிப்படுத்தணும். அதாவது நீங்க ரெகுலரா இங்க வந்து காய்கறி வாங்கிட்டு இருக்கீங்க. இவங்கள்ட்ட நீங்க கடனுக்காக தொடர்ந்து வாங்கி கொள்ள அந்த மாதிரி வசதி பண்றாங்களா? மொத்த வியாபாரி உங்களுக்கு சொல்லி பண்ணி கொடுக்குறாங்களா? அந்த உதவி பண்றாங்களா? கடனே கொடுத்தாலும் சார் மறுபடியும் மரணத்தை கொடுக்கணும். நம்ம வாரங்கணக்கெல்லாம் விட முடியாது. ஏன்னா அவங்களும் ரொட்டேஷன் பண்ணணும். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அவங்களுக்கு நம்மளுக்கு திருப்பி கொடுத்து ஆகணும். வியாபாரம் நடந்தால் தானே நாங்கள் அதை கொடுக்க முடியும். வியாபாரமும் கிடையாது. 1000 ரூபாய் ஆகிறது வந்து ஒரு நாளைக்கு 200-300 ரூபாய் தான் ஆகுது. கேட்டால் வந்து சில்லறை எங்களால் கொடுக்க முடியல. அவங்ககிட்ட சில்லறை கிடையாது. 500 ரூபாய் நோட்டு 1000 ரூபாய் நோட்டு தான் தராங்களே. கேட்டாக்கா நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. இவர் சொல்ற புரிந்து கொள்ள முடியுது. அதாவது சில்லறை இங்கேருந்து வாங்கி சென்று விட்டு வாங்கும்பொழுது அதை எடுத்து சொல்லும்போது அங்கேயும் வியாபாரம் இல்லை. திரும்ப அங்கிருந்து நாங்கள் பணத்தை எப்படி இங்கேருந்து கொண்டு வருவது என்ற சிக்கல் இவங்க சொல்றாங்க. அதாவது மொத்த வியாபாரத்தில் பெரிய அளவில் இழப்பு ஏற்பட்டுள்ளது என்பதால் சில்லறை வியாபாரிகளுக்கு அவர்கள் அளவில் வந்து இழப்பு ஏற்பட்டுள்ளது. மற்றொரு சில்லறை வியாபாரி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம், உங்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்பட்டுள்ளது? சார், டெய்லி வந்து 10 பெட்டி தக்காளி எடுத்துட்டு போனா அது வந்து எப்படியும் காலி பண்ணி நல்லா கொஞ்சம் குடும்பத்தோட இருப்போம். இன்னைக்கு வந்து 5 பெட்டி 1 பெட்டி தக்காளி எடுத்துட்டு போனா கூட கண்டிப்பா விற்க முடியாத சூழ்நிலை அங்க இருக்கிறோம். சில்லறை பயங்கர தட்டுப்பாடா இருக்கிறது. கடைக்கு வர கஸ்டமர்கள் வந்து 2000 ரூபாய் நோட்டு தான் எடுத்துட்டு வரார்கள். அவங்க வந்து 1/4 கிலோ தக்காளி கேட்டு சில்லறை எப்படி கொடுக்க முடியும்? அதனால 100 ரூபாய் நோட்டை கண்டிப்பாக புழக்கத்தில் விடவும். கண்டிப்பாக 100 ரூபாய் நோட்டை இன்னும் கொஞ்சம் புழக்கத்தில் விட்டு இந்த திட்டத்தை வந்து அறிவித்திருந்தா மக்கள் சில்லறை வியாபாரிகள் படு துயரத்தில் ஆளாம இன்னும் கொஞ்சம் மீளாம இருப்பார்கள். இந்த வியாபாரி சொல்ற கருத்து நம்ம கேட்க முடிஞ்சது. மொத்த வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மொத்த கொள்முதல் வேண்டும் வியாபாரம். அதாவது 250 லாரி வர இடத்துல அந்த கோயம்பேடு மார்க்கெட்டில் ஒரு 100 லாரி தான் வியாபாரம். 100 லாரி சரக்கு தான் வெளியே போகுது. அதுவும் கடனுக்கு தான் போகுது. வர்ற பணத்தை கொண்டு போய் திரும்ப நம்ம டெபாசிட் பண்ணால் பெரிய மீதம் வந்து டெபாசிட் பண்ணிட்டு வித்ட்ரா பண்ணும்போது போதிய அமௌண்ட் எடுக்க முடியல, திரும்ப கொள்முதல் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க. அதேமாரி இந்த கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு காய்கறிகளை கொடுப்பது, அதாவது கொள்முதல் அங்கேருந்து உற்பத்தி செய்து கொடுப்பவர் ஒரு வியாபாரி நம்மிடம் இருக்கிறார். அவரிடம் கேட்போம், அவர் சந்திக்கும் பிரச்சனைகள் எப்படி இருக்குது என்பதை நம்ம நேரடியாக அவரிடம் கேட்போம். நீங்க கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தொடர்ந்து காய்கறிகள் அனுப்பிட்டு வரீங்க, கொடுத்து வரீங்க. உங்களுக்கு வியாபாரி பணம் கொடுத்துட்றாங்களா? உங்களுக்கு என்ன மாதிரி சிக்கலை நீங்க சந்திக்கிறீங்க? அதாவது டெய்லி வந்து நாங்கள் வேப்பனப்பள்ளி, இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி தொழிலிருந்து டெய்லி நாங்கள் தக்காளி கொண்டு வந்துட்டு இருக்கிறோங்க. அவங்க 500 ரூபா நோட்டு கொடுக்குறாங்க. பெட்ரோல் பங்க்கில் 1000 ரூபாய் 500 ரூபா மட்டும் தான் வாங்குறாங்க. அப்படி 100 ரூபாய் சில்லறை கொடுக்கறதில்ல. சாப்பாட்டுக்கு ஹோட்டலுக்கு போகும்போது நாங்கள் ஒரு டிரைவருங்க, நாங்கள் ஒரு விவசாயிங்க வந்து 10 ரூபா 20 ரூபாய் இருந்தால் சாப்பிடுங்க, இல்லைன்னா வெளியே போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த சில்லறையை வந்து இவங்க கொடுக்குறது 500 ரூபாய் கொடுக்குறாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு போய் வில்லேஜில் எங்களால் மாற்ற முடியல. இங்கே டவுனில் கோயம்பேடு மார்க்கெட்லேயே எங்களால் மாற்ற முடியல. நாங்கள் வில்லேஜில் எடுத்துகிட்டு போய் என்ன பண்ண முடியும்? நாங்கள் கொண்டு போய் விவசாயிங்களுக்கு கொடுத்தாலையும் அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு 4 நாள் ஆகுது. திருப்பி பேங்க்கில் வந்து 2000 ரூபாய் ஒரே தாள் கொடுத்துட்டாங்க. அந்த 2000 ரூபாய் எடுத்துகிட்டு போனாலும் சில்லறை கிடையாது. கிருஷ்ணகிரிலேருந்து இங்கே வரைக்கும் வந்திருக்கிறோங்க. ஒரு ஹோட்டலில் கூட சாப்பிட்றதுக்கு வந்து சில்லறையே கொடுக்கல. அங்கேருந்து நைட்டு பட்டினே தான் வந்திருக்குறோங்க. நைட்டு வந்து சாப்பிடவே கிடையாது, சில்லறையே இல்லை. இங்கே வந்து கொடுத்தாலையும் 500 ரூபா தாள் கொடுக்குறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இப்போ அங்கே இருக்கிற தக்காளி கொண்டு வரதுக்கு வாடகை வந்து 40 ரூபா ஆயிடுது. இங்கே விற்கிறது 60 ரூபா தக்காளி. 80 ரூபா 100 ரூபா போனாலே ஒரு 20 ரூபா 30 ரூபா. எங்களுக்கு விற்கிற தக்காளி ஒரு பெட்டிக்கு 10 ரூபா தான் கிடைக்குது. 10 ரூபாய்க்கும் அந்த 50 பெட்டி தக்காளிக்கு 500 ரூபா கொடுத்தா சில்லறை மாற்ற முடியல. பெரிய சிரமத்துக்கு ரொம்ப ஆளார. மெயின் வந்து இந்த 100 ரூபாய் தாளை மெயின் வந்து 500, 1000, 2000 கொடுக்குறத விட எங்களுக்கு 100 ரூபாய் தாளை சீக்கிரமாக கொடுத்தா ரொம்ப வசதியாக இருக்கும். ரொம்ப பெரிய சிரமத்துக்கு உள்ளாகிட்டு இருக்கிறேன். நான் பார்க்க முடிஞ்சது மொத்த வியாபாரி, சில்லறை வியாபாரி, இங்கே காய்கறி அனுப்புவர்கள், அப்படி உற்பத்தியாளர், இப்படி வந்து 3 கட்டத்தில் மற்றும் 3 கட்டத்தில் சிக்கல் இருக்கிறது. உற்பத்தி செய்து கொடுப்பவருக்கு பணத்தை பெற முடியவில்லை. அங்கிருந்து மொத்த கொள்முதல் செய்து சில்லறை வியாபாரிகளுக்கு சரியாக காய்கறி அனுப்பி அவர்களிடம் பணத்தை பெற முடியாமல் மொத்த வியாபாரிகள் கஷ்டப்படுகின்றனர். இருக்கும் கொஞ்சம் காய்கறிகளை வாங்கி கொண்டு சென்று அங்கு விற்கும் சில்லறை வியாபாரிகளுக்கு அங்கு நுகர்வோர் வாங்கும் பொழுது சில்லறை தராத பெரிய அளவில் தராததால் அவர்கள் வந்து அங்கு பாதிப்பு உள்ளாகின்றனர். இப்படி தொடர்ந்து இந்த சில்லறை வியாபாரிகள், மொத்த வியாபாரிகள், உற்பத்தியாளர் என 3 கட்டமாக 3 விதத்திலுமே இவங்க பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது வந்து வியாபாரம், இது காய்கறி மார்க்கெட்டை போலவே பல மார்க்கெட்டாக இருக்கட்டும், பூ மார்க்கெட்டாக இருக்கட்டும், கோயம்பேட்டில் அங்குமே இந்த பாதிப்பை நம்மளால் உணர முடிகிறது. வியாபாரிகள் தரப்பில் நம்ம கருத்தை நம்மிடம் சொல்லி இந்த கருத்துக்களை முன்வைத்துள்ளனர். தொடர்ந்து இந்த கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு 250 லாரிகள் வந்து செல்லக்கூடிய ஒரு லோடு வந்து செல்லும். காய்கறியை பொறுத்தவரை தற்போது 100 லாரிகள் மட்டுமே விற்பனை ஆவது என்பது மிகப்பெரிய, அதாவது ஒரு 60% மேல ஒரு பாதிப்பு ஏற்படுத்தியுள்ளது நம்மளால்
உணர்ந்து கொள்ள முடிகிறது. வியாபாரிகள் இந்த இதுக்கு அவங்க வைக்கும் கோரிக்கை என்னவென்றால், அதாவது 500 ரூபாய் அந்த 2000 ரூபாய் தவிர்த்து 100 ரூபாய் நோட்டு புழக்கத்திற்கு எப்போது அதிகமாக வருமோ அப்போதுதான் எங்களது இந்த வியாபாரத்தில் வந்து இந்த இருக்கும் சிக்கல் தீரும் என கூறுகிறார்கள்.